அந்த துன்பத்திலே இருந்தவர்கள் மீண்ட வரலாறு, இவர்களை குறித்து நபிமொழிகளில் காணப்படுகிற குறிப்புகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களுடனான நெருக்கம், இவர்களின் மரணம், இப்படி எல்லாவற்றையும் நாம் இந்த தொடரிலே பார்க்க வேண்டும். சிறுவராக இருந்தபோது யாரோ இவர்களுடைய கிராமத்தில் படையெடுத்து கொள்ளையடித்த நேரத்தில் இந்த சிறுவர்களை எல்லாம் சிறைபிடித்தார்கள். அதிலே ஹப்பாபும் சிறுவராக இருந்தபோது சிறைப்பிடிக்கப்பட்டவர். பின்னால் அந்த கைதியை, அடிமையை மக்காவிலே விற்றுவிட்டார்கள். மக்காவிலே அடிமைகளை விற்பதற்கென்றொரு சந்தை இருக்கிறது. அந்த சந்தையில் விற்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த, காட்சி பொருளாய் நின்றிருந்த அடிமை சிறுவர்களில் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவர். மக்காவில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு உம்மு அன்மார் அப்படின்னு பேர். ஹுசாஇ கபீலாவை சேர்ந்த உம்மு அன்மார். வேலை செய்யறதுக்கு ஒரு